கடந்து போவோம். நம்முடைய சிந்தனைக்காக எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 23 24 வசனங்களை வாசிப்போம். ஞானிதன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார். இவைகள் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் ஞானிகள் இருக்கிறாங்க. ஞானிகள்னா அறிவாளிங்க, புத்திசாலிங்க, படித்தவங்க, ரொம்ப படிப்பில் எல்லாம் மேன்மையானவர்கள் ஞானிகள். அவளுக்கு ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமசாலி, அதாவது சாமர்த்தியசாலிகள், எதையும் செய்ய அவளுக்கு பவர் உண்டு, அப்படிப்பட்டவர்கள். பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்துக்கு மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். அல்ல, இந்த உலகத்தில் இந்த காரியங்களை குறித்தெல்லாம் நாம் மேன்மை பாராட்டக்கூடாது. அல்லேலூயா. மேன்மை பாராட்டு சொன்னால் சகோதரம் குறித்து ஒரு பெருமை பாராட்டுகிறது. சகோதரம் சில காரியங்கள் சொல்லும்போது பெருமையாக சொல்லிக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க சில காரியங்களை. இல்லாவிட்டால் அதை சகோதரம் அதை மதிப்பு கூட்டி நம்ம அதை குறித்து நினைக்க வேண்டாம். நினைச்சா தான் பேசுவோம். நிறைவு நாள் வாய் பேசும். இருதயத்தில் அதை குறித்து பெருமையாக மேன்மையாக எண்ணக்கூடாது. உலகத்தில் அநேக காரியங்களை குறித்து தான் பெருமையாகவும் மேன்மையாக எண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஆனால் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது 24ஆம் வசனத்திலே, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்க குறித்தே மேன்மை பாராட்ட கடவுள் தேவன். அல்லேலூயா. அதாவது கிருபையும் நியாயத்தையும் நீதியை செய்கிற தேவன், கிருபையும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற தேவன் யார் என்று அவரை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே அவரை அறிந்திருக்கே அவனுடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. உலகத்திலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் நடப்பிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆமேன். அவரை நாம் அறிந்து உணர்ந்திருக்கிற குறித்து நாம் மேன்மை அவரை ஆமேன் அறிந்திருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன். ஒரு தேவன் இருக்கிறார். அவர் அளவில்லாத கிருபை அளிக்கிற தேவன், நீதியை நியாயத்தையும் செய்கிற தேவன் ஒரு இருக்கிறார் என்று ஒரு இருக்கிறார் என்று அவரை அறிந்து உணர்ந்திருக்கிறது குறித்து மேன்மை பாராட்டணும். ஹல்லேலூயா. மேன்மை பாராட்டணும்னு சொன்னால் அதை சகோதரன் புகழ்ச்சியாக, சகோதரன் விசேஷமாக நான் அந்த மெய் தேவனை அறிந்திருக்கிறேன், மெய்யான தேவனுடைய சத்தியத்தை அறிந்திருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன் என்று சொல்லி அதை குறித்து நாம் சகோதரம் அதாவது உயர்வாக சொல்லலாம். மேன்மை பாராட்டினா உயர்த்தி சொல்லுகிறது, உயர்வாக சொல்லுகிறது. நான் அவரை அறிந்திருக்கிறேன். ஆமேன். ஒரு தேவன் இருக்கிறார், அவரை அறிந்திருக்கிறேன், அவரை உணர்ந்திருக்கிறேன். அவர் பூமியிலே கிருபையும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற தேவனாயிருக்கிறார். அவரை இந்த வாழ்க்கையிலே அறிந்திருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன், கண்டிருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன் என்று அவரை குறித்து நாம் மேன்மை பாராட்ட இடம் உண்டு. அல்லேலூயா. உலகத்திலே உலக காரியங்களை குறித்து நாம் மேன்மை பாராட்டக்கூடாது. அதே 20ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் நினைக்கிறேன் எழுதியிருக்கும். சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. சில குதிரைகளை குறித்து ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டு. முன்னாட்களில் யுத்தம் செய்கிறதுக்கு குதிரையை ரதத்தை எல்லாம் பயன்படுத்தினாங்க. சாலமோன் ஞானிக்கு 1000க்கு அதிகமான ரதங்கள், குதிரை அதிகம். ஒரு 1000க்கு அதிகமான ரதம், ஒரு ரதத்துக்கு 4 குதிரையை பூட்டுவாங்க. இந்த பக்கம் 2 குதிரை, மறுபக்கம் 2 குதிரை, அப்படி 4 குதிரைகள் பூட்டப்பட்டதான் ரதம். அந்த ரதத்தில் வந்து யுத்தத்துக்கு நிற்பாங்க. இந்த ரதத்தில் குறிப்பிட்ட அந்த ரதத்தை நடத்துகிற ஒரு மனுஷன் அங்கே இருப்பான். அவன்
அவன் தான் யுத்த வீரனாய் நின்று ரதத்தை நடத்தி மற்ற போர் சேவகர்கள் எதுக்க வந்து நிற்பாங்க, அவன் மேலே வந்து குதித்து பாஞ்சு சாடு சோதரம். அப்போ அவங்க சிதறி ஓடுவாங்க, அல்லடா தூரத்தின் அம்பெய்வாங்க, அம்பும் வில்லும் எடுத்து அதை அம்பெய்து அந்த குதிரையை கொல்ல பார்ப்பாங்க. அப்படி யுத்தங்கள் நடக்கும். அப்போ ஒருத்தனுக்கு தாராளமான குதிரைகளும் ரதங்களும் இருக்குமானால் அதை குறித்து ஒரு ராஜா மேன்மை பாராட்டுவான். இப்போ கூட குதிரையும் ரதம் இல்லை, இப்போ வந்து சோதனம் என்னெல்லாம் இருக்குது, இப்போ என்னெல்லாம் இருக்குது சொல்லுங்கள். முக்கியமாக அணுக்குண்டை வச்சுருக்கிறாங்க, அணுக்குண்டு சோதனம். இந்த புடின் என்று சொல்லுகிற ரஷ்யாவுடைய சர்வாதிகாரி அடிக்கடி மிரட்டுவான் சோதனம். உலகத்தையே அழிக்கக்கூடிய அந்த அணுக்குண்டை வச்சிருக்கிறேன் பார்த்துக்க என்று சொல்லி அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறான். எந்தெந்த நாட்டுக்குள்ளே அணுக்குண்டுகள் இருக்கிறதோ அவங்களுக்கு ரொம்ப கட்ஸ். ஒரு சின்ன சுண்டக்கா நாடு, வடகொரியான் ஒரு நாடு, ஒரு சோதரம், ஒரு ஊத்தாமலை ஒரு ஆள் இருப்பான். அவன் சோதரம் அமெரிக்காவை பார்த்து மிரட்டுகிறான், பார் சோதரம் என்று. ஏன்னா அணுக்குண்டை அவன்கிட்ட இருக்குது. அப்போ அந்த உலகத்தில் இந்த காலங்களில் அணுக்குண்டை வைத்து எவ்வளோ பவர், எவ்வளோ சக்தி எங்களுக்கு இருக்கிறது என்று மேன்மை பாராட்டுகிறார்கள். ஒவ்வொரு தேசத்துள்ள தேசத்தை ஆளுகிற சர்வாதிகாரிகள், தலைவர்கள் சோதரம் மேன்மை பாராட்டி கொண்டே இருக்கிறார். அவர்களெல்லாம் என்ன செய்வாங்களாம், முறிந்து விழுந்தார்கள். நாங்கள் தேவனாகி கர்த்தரை குறித்து எங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி நின்றால், அல்லேலூயா, எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கோலியாத்தின் சரித்திரம் நமக்கு தெரியும். கோலியாத் எவ்வளோ ஒரு பெரிய மனுஷன், யுத்த வீரன். அவன் ஒரு பெரிய பாக்ஸர். அது மாத்திரமல்ல, அவன் உடலெல்லாம் கவசம் அணிந்திருப்பான். முகத்தில் சோதரம் எதிராளி எய்யக்கூடிய ஒன்றும் படாதபடிக்கு அவன் ஒரு கேடயத்தை பிடிச்சிருப்பான். அவன் மல்யுத்த வீரன். அவன் எதுக்கு எனக்கு நேரடியாக மல்யுத்தம் பண்ண யார் வர்றீங்கன்னு சொல்லி கூப்பிட்டு சவால் பண்ணி கொண்டே இருப்பான். ஆனால் அப்படி கூப்பிட்டு சவால் பண்ணி கொண்டு போது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பயந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தாவீது, இளைஞனாகிய தாவீது மாத்திரம் சோதரம், நீ நிந்திக்கிற கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லி அவனோடு சேர்ந்து யுத்தம் செய்தான். அல்லேலூயா. மற்றெல்லாரும் அவனுடைய சத்தம் கேட்டு பயந்து ஒழித்துக் கொள்வார்கள். இவன் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்க இவன் யார், இவன் ஜீவனுள்ள தேவனுக்கு உண்மை இவன் எம்மாத்திரம் என்று சொல்லி தைரியமாய் நின்று அந்த தேவ பலத்திலே நின்று, தேவனுடைய பலத்திலே நின்று அவன் கோலியாத்துக்கு சவால் விடுகிறான். அந்த தேவ பலத்திலே நின்று சவால் விடும்போது சோதரம் தேவன் அங்கே அந்த யுத்தத்தை நடப்பி, யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் கர்த்தராலே வரும். கர்த்தர் அந்த தாவீதுக்கு ஜெயம் கொடுக்கிறார். ஆமென். கர்த்தர் யுத்தம் நட ஒரு சின்ன கவன் கல்லை, ஹல்லேலூயா, தேவன் சோத்திரம் ஆண்டவர் அனுப்பி அவனுடைய நெற்றியிலே படத்தக்கதாக தேவன் அனுப்பி நெற்றியிலே வைத்து அதை அடித்து அவனை நெற்றியில் அடிபட்டால் பின்னால் அவ்வளோதான். அவன் ஒரு தூதன் வந்து சோதம் ஆமென் பின்னால் அடித்து முன்னால் கவுத்து விட்டுட்டான். அல்லேலூயா. அப்போ தாவீதுக்கு தெரியும் யுத்தம் கர்த்தருடைய ஜெயம் கர்த்தராலே வரும். இங்கே என்ன சொல்ல, மற்றொரு குதிரை குறித்த ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு எல்லா காரியமும் கூட இருக்கிறார் என்று நாம் நம்மை தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இடையில் ஒரு முக்கியமான காரியம் சொல்ல மறந்துட்டேன் சோதரன். நமக்கு வருகிற இந்த மாத கடைசி வியாழக்கிழமை நமக்கு நம்முடைய அந்த பூமி வாங்குகிற விஷயமாக ஒரு ஜெபம் பண்ண வேண்டும். வேறு சமயம் எடுத்து பண்ண நேரம் இல்லை. ஆனபடினாலே அந்த கூட்டம் கடைசி வியாழக்கிழமை நமக்கு ஜெப நாளாக அதை பயன்படுத்தி அந்த பூமி வாங்குறதற்கு ஆண்டவர் பணம் தர வேண்டும் என்று ஆண்டவர் எல்லாரும் கேட்டு ஜெபிக்க வேண்டும். சோதரம் பணம் உதவி செய்தவர்களும் இன்னும் செய்ய வேண்டியவர்களும் சோதரம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கணும். சோதரம் பணம் பத்தல. அல்லேலூயா. அப்படினாலே அதுக்காக ஒரு ஜெபம் உண்டு என்பதை ஞாபகப்படுத்திட்டு வார்த்தை செய்தியை கடந்து போகிறேன். அல்லேலூயா. எல்லாம் கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். நாம் நமக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மேன்மை பாராட்டல் உண்டு. அல்லேலூயா. சோத்திரம். வானம் பூமி
சர்வத்தையும் சிருஷ்டித்த நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி நம்மை மேன்மை பாராட்ட முடியும். அல்லேலூயா. இவர் தாவீது சகோதரன் மேன்மை பாராட்டுகிறார். இந்த சகோதரன், நீ நிந்திக்கிற கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். அல்லேலூயா. அவன் தான் தாவீது சொல்லுகிறார், யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் கர்த்தராலே வரும். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், மதுரை தாண்டுவேன். அல்லேலூயா. கர்த்தரிலே ஆண்டவரிலே பலன் கொள்ளுகிறான். 84 சங்கீதம் படிக்கிறோம், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களை செவ்வையான வழியிலே கொண்டு கொள்ளும் பாக்கியவான்கள் ஆண்டவரிலே தான் பலன் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்படி நடக்கும்? ஒரு காரியத்தை செய்ய எப்படி நடக்கும்? சகோதரம், இந்த பூமிக்கு அட்வான்ஸ் கொடுத்தோம், 1 லட்சம் ரூபாய் கொண்டு, எந்த பிடியும் இல்லை சகோதரம். அதை ஆண்டவரை நம்பி அட்வான்ஸ் கொடுத்து விட்ட சொன்னேன், கொண்டு போக சொன்னேன். சகோதரன், நம்மளது எந்த காசும் இல்லை, ஆண்டவரே அதை செய்வார். விசுவாசத்தோடு கொடுப்போம். அல்லேலூயா. அது என்ன விசுவாசத்தோடு கொடுத்துட்டு விசுவாசிகள்லாம் கேட்டுட்ருக்காரு. அல்லேலூயா. சகோதரம், நம்ம ஜனங்கள் இருக்கிற நம்ம ஜனங்களே அதை ஜனங்களை கொண்டு ஆண்டவர் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு அதை சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. அது விசுவாசத்தால் நான் சில காரியம் நடத்தும்போது அதெல்லாம் விசுவாசத்தால் தான் நடக்கும். சகோதரம், வெள்ளாங்கல்ல ஒரு பூமி வாங்கினோம். அந்த பூமிக்கு 6.5 லட்சம் ரூபா பூமிக்கு விலை. அப்புறம் எல்லாம் சேர்த்து 6.5 லட்சம் ரூபா. அப்புறம் ஒரு கன்வென்ஷன் கூட நடந்தது, எல்லாம் சேர்ந்து வந்தது. எனக்கு ஒரு 10.5 லட்சம் ரூபா தேவைப்பட்டது. எப்படி அது நடக்கும் என்று நான் அங்கலாய்த்தேன். 2 லட்சம் ரூபா ஒரு பிடி உண்டு. 2 லட்சம் ரூபா பேங்கில் வைத்திருந்தேன். சகோதரம், அது அவ்வளோதான், பிடி தான் உண்டு. அப்போ அதுக்கு நான் சம்மதித்தேன். சகோதரம், சரி அதை வாங்கி விடுவோம்னு யோசித்தோம். அதுக்காக ரொம்ப அலட்டிக்கிடலை. எல்லாட்டையும் போய் கேட்டு என்ன பண்ணுறாங்க வெள்ளாங்கோட்டில், இப்படி 1 லட்சம் ரூபா அங்கேருந்து புரட்டலாம் எனக்கு ஒரு சூழ்நிலை மாத்திரம் உண்டு. எனக்கு எப்படியும் அதை ஆண்டவர் எப்படி நடத்தி முடித்தாரோ தெரியாது. காரியம் நடந்து போச்சு, கன்வென்ஷன் நடந்து முடிச்சிட்டேன். அல்லேலூயா. நான் அல்ல, தேவனே அதை செய்தார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 10.5 லட்சம் ரூபா நமக்கு ஸ்தோத்திரம். சின்ன ஒரு ஊழியம் தானே. நான் இந்த ஊழியத்துலேருந்து எந்த கலெக்ஷன் எடுக்கல அதுக்கு வேண்டி. அல்லேலூயா. இங்கேருந்து எடுக்கல, அங்கேருந்து 1 லட்சம் ரூபா கலெக்ஷன் பண்ணேன். மற்ற எப்படியோ அது நடந்தது. அது குறிப்பிட்ட ரூபாயை கடன் மீட்டிவிட்டேன். இனி கொஞ்சம் தான் இருக்கிறது. இனி ஒரு சோதரம் ஒரு 90,000 ரூபா மாத்திரம் இனி அதிலே கடன் இருக்கிறது. அதாவது 1 லட்சம் கூட இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஆண்டோடைய பெரிதான கிருபையினால் ஆண்டவர் அதை நிறைவேற்றி தந்தார். அதுபோல் இந்த காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றி தருவார் என்று விசுவாசித்திருக்கிறோம். கர்த்தரை நம்பி இருக்கிறோம். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்த சத்தியத்தை மேய்ந்துகொள். 37ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் படிங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தை குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார் ஆண்டவர். கர்த்தரை நம்பி என்ன செய், நன்மை செய், தேசத்தில் குடியிருந்த சத்தியத்தை மேய்ந்துகொள். அல்லேலூயா. கர்த்தர் மீதி காரியங்களை அவரே செய்வார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்முடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அப்படி தான். ஒரு பிள்ளையுடைய கல்யாணமா, குடும்பத்தில் நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா, ஒரு காரியத்தை செய்ய ஆண்டவருடைய நாமத்திலே முற்படுகிறோமா, கர்த்தர் இந்த காரியத்தை நமக்காக செய்து முடிப்பார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்முடைய காரியங்களை கருதி கொள்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவர் முன்கூட்டி அதை அறிகிறார். அல்லேலூயா. முன்னறிந்து அழைத்தவர், முன்னின்று நடத்துகிறவர். ஆனபடினாலே எந்த காரியத்தையும் கர்த்தரை நம்பி நாம் செய்ய வேண்டும். இதை வாசிக்கிறோம். சோதரம், நாம் மேன்மை பாராட்டணும். ஆண்டவர் பிள்ளைகள் மேன்மை பாராட்ட ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாமும் விசேஷித்தவர்கள். அதான் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள கர்த்தருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள். ஒன்றும் பவுல் சொல்லும்போது ஒன்றுமில்லாது எண்ணப்பட்டாலும் எல்லாவற்றையும் உடையவளாயங்களை விளங்க பண்ணுகிறோம். ஹல்லேலூயா.
நான் ராஜஸ்தானில் ஒளிஞ்சது நாட்களில் எனக்கு கையில் ஒன்றுமே இருக்காது, ரொம்ப கஷ்டத்தோடு. ஆனால் கர்த்தர் சொல்லுவார், நீ சோதரம், நானும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தைரியப்படுத்துவார். நான் சந்தோஷமாக நடந்து போவேன். அல்லேலூயா. அந்த நாட்களில் எனக்கு அந்த விசுவாசத்தில் ரொம்ப ஒரு தைரியம் இருந்தது. ஆண்டவர் எல்லாவற்றையும் நடத்துவார். தேவைகளுக்கு ஒரு காசும் பணமும் இல்லாத சூழ்நிலையிலே அல்லேலூயா 2 மாதங்கள் சோதரம் மாதந்தோறும் எனக்கு வர வேண்டிய பணத்தை ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிட்டார். சோதரம் முதல் மாதம் அனுப்பின காசு சிஎம்ஓ மணியாட்டு வந்தது, அது வந்து சேரலை. துர்லாபூருக்கு போச்சு சோதரம். இன்னொரு மாதம் அனுப்பின மறுபடியும் பணம் இல்லாமல் கஷ்டப்படுகிறது. அங்கே அப்போ லெட்டர் தான் அனுப்ப முடியும். லெட்டர் அனுப்பி கொண்டிருக்கிறேன் சோதரம். 6 நாளாகவும் லெட்டர் வந்து சேர்றதுக்கு சோதரம். அப்போது திரும்பவும் அனுப்பினாங்க. அந்த காசு துர்காபூருக்கு போச்சு. நான் இருந்த இடம் டுங்கர்பூருக்கு டெலகிராம் பண்ணியாட்டி அடித்தா துர்லாப்பூர் 2 இடத்துக்கு போயிட்டு. அது யூபியிலையும் எம்பியிலையும் இருக்குது அந்த இடம். யூபிக்கு எம்பிக்கும் பணம் போயிட்டு, ராஜஸ்தானுக்கு பணம் வந்து சேரலை. அல்லது இப்போ தான் ஆண்டவரே இந்த பணத்தை நம்பி நான் இனி வாழ மாட்டேன், இங்கே தான் ஊழியம் செய்வேன், ஆனால் பணத்தை நம்பி நான் வாழ மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவருடைய உறுதி எடுத்துக்கொண்டு தொடர்ந்து ஆண்டவர் இந்த 2 மாதங்களில் என்னை அற்புதமாக நடத்தினார். விசுவாசத்தை கற்றுக்கொண்டேன். பிறகு நான் சோதரம் கடிதம் எழுதினேன், எனக்கு நீங்கள் பணம் அனுப்ப வேண்டாம், மிஷனரி தொகை அனுப்ப வேண்டாம், என்னை இங்கே ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. பிறகு பணம் வரல. அது பிறகு 2 வருஷம் தொடர்ந்து நான் இங்கே ஊழியம் செய்திருக்கிறேன். எந்த பணம் வராமலே ஊழியம் செய்திருக்கிறேன். ராஜஸ்தானில் நடந்த சம்பவம். அல்லேலூயா. பிறகு ஆண்டவர் சில ஆத்துமக்களை தந்தார். பிறகு மலையாளிஸ் எல்லாம் ஆராதிக்க வந்தாங்க. அவங்களெல்லாம் காணிக்க கொடுக்க ஆரம்பித்தாங்க. பல விதத்தில் வந்து சேர்ந்து பணம். அல்லேலூயா. இங்கே எனக்கு பணம் அனுப்ப வேண்டாம்னு தகவல் சொல்லிட்டு அப்படி ஆண்டவர் நடத்த வல்லவர். சரி இருக்கட்டும். இந்த வசந்த ஆண்டவரை குறித்து இப்போ மேன்மை. அப்போ நான் நடந்து போகும்போது சொல்லுவேன், நான் வான பூமியெல்லாம் படைச்ச ஆண்டவருக்கு பிள்ளை. இந்த ஜனங்கள் எல்லோரும் உலக ஜனங்கள். நான் நியூ காலனின்னு தங்கியிருந்தேன். அங்கே பெரிய அங்கே வேலை பார்க்குற உத்தியோகம் பார்க்குற ஆட்கள் அந்த இடத்துல முழுவதும் தங்கியிருந்தாங்க. அங்கே உத்தியோகம் பார்க்குற ஆட்கள் தான் அங்கே தங்கியிருந்தாங்க. காலையில் நமஸ்கார் என்று சொல்லி என்ன நமஸ்காரம் பண்ணி எல்லோரும் ரொம்ப பாதிரி சாப்பிட்னு சொல்லுவாங்க. பாதிரி சாப்னு சொல்லுவாங்க. சாப்பிட்ணுன்னா மதிப்புக்குரிய வார்த்தை. பாதிரி சாப் அவர்களே சோதரம், அவருடைய பாஸ்டர் அவர்களே என்று சொல்கிற மாதிரி பாதிரி சாப் நமஸ்கார் என்று பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் நமஸ்காரம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஒன்றுமில்லாத எண்ணப்பட்டாலும் எல்லாவற்றையும் உடையவர்களாக என்னை ஆண்டவர் வழங்க பண்ணினாருங்க. அல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசித்து விசுவாச ஊழியம் செய்ய கற்றுக்கொண்டேன். ஆமேன். அதில் பாடம் படித்து தந்தார் ஆண்டவர். இந்த 2 மாதம் என்னை ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி வந்து அடுத்து இன்னும் தொடர்ந்து உன்னை நடத்த நான் வல்லவராக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தம்மை எனக்கு வெளிப்படுத்தினார். ஆனபடினாலே இந்த வசனத்தை வாசிக்கிறோம். அந்த தேவன் யார் என்று அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து நாம் மேன்மை பாரலாம். நான் மெய் தேவனை அறிந்திருக்கிறேன், சத்திய தேவனை அறிந்திருக்கிறேன், அவரை என் வாழ்க்கையை உணர்ந்திருக்கிறேன், ருசித்திருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன் என்று நாம் அவரை குறித்து எப்போதும் மேன்மை பாராட்டுகிற மக்களாக இருக்கணும். மேன்மையாக பெருமையாக அதை சிறப்பாக நாம் சொல்லிக் கொள்ளலாம். அவர் நமக்கு இருக்கிறார். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். மலையிலே பார்த்து கொள்ளப்படும். அவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். எனக்காய் யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவ நோக்கி நான் கூப்பிடுவேன். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை படிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. சிலுவை எனக்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்னுடைய பாவத்துக்குரிய தண்டனையை சுமந்து தீர்த்தார். என்னுடைய மரணத்தை அவர் சுமந்தார். மரணத்தை சிலுவையிலே பரிகரித்தார். அழியாமை ஜீவனை அவர் வெளியரங்கமாக்கினார். அல்லேலூயா. ஆனபடினாலே அந்த சிலுவை எனக்கு முக்கியம்.
சிலுவை என்று சொல்லும்போது இயேசுவோடு சேர்ந்து பாடுபடுகிற ஒரு அனுபவம். அவரோடு பாடுபட்டோமானால் அவரோடு ஆளுகையும் செய்வோம். அவரோடு சேர்ந்து நம்ம பாடுபடும்போது சோத்திரம், அதை குறித்து நம்ம மேன்மை பாடுறோம். அவருடைய பாடுகளுக்கு பின்வரும் மகிமையை வைத்திருக்கிறார். அந்த பாடுகள் நடுவிலே பாடுகள் பெறுகிறது போல எங்களுக்கு ஆறுதலும் பெறுகிறது. 2 கொரிந்தியரில் வாசிக்கிறோம் 1 சோத்திரம், பாடுகள் பெறுகிறது போல எங்களுக்கு ஆறுதலும் பெறுகிறது. அல்லேலூயா. தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவினால் எங்களுக்கு ஆறுதலும் பெறுகிறது. எந்த அளவுக்கு பாடு பெருகுமோ அந்த அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஆறுதலும் பெருகும். அல்லேலூயா. ஒரு சிலுவை நமக்கு ஆண்டவர் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டணும். ஆமென். இயேசு நமக்காக நம்முடைய பாவத்தின் தண்டனை ஏற்றுக்கொண்டு பாவத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. நம்முடைய மரணத்தை அங்கே சுமந்தார் ஆண்டவர். மரணத்தை அங்கே பரிகரிக்கிறார். அதில் மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது. அல்லேலூயா. எனக்கு ஒரு சிலுவை, இந்த சிலுவை தான் ஆமென். ஆண்டவரை சிலுவை சுமந்து என்னை பின்பற்றும்படி என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள் நமக்கு நிறைந்த பிரதிபலனை தரும். ஆகையால் சிலுவையை குறித்து எப்போது மேன்மை பாராட்ட வேண்டும். இந்த சிலுவை இல்லாவிட்டால் இந்த வாழ்க்கையில் நான் சோதனம் பாவியாகவே இருப்பேன். மரண பயத்துக்குள்ளே இருப்பேன். மரணத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே இருப்பேன். சிலுவை ஒன்று இயேசு ஆமென் நம்மை தேடி வந்து நமக்காக ஆமென் சிலுவையை சுமந்தபடினாலே, நம்முடைய பாவத்தையும் நம்முடைய மரணத்தையும் அவர் சிலுவையிலே சுமந்தபடினாலே மரணம் பரிகரிக்கப்பட்டது, பாவம் பரிகரிக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த சிலுவையை போ நினைத்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். முன்னொரு பாட்டு படம், இந்த கருத்தை எப்படி புரிஞ்சு பாட தெரியல. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. அல்லேலூயா. பல பாடுகளை அனுபவிக்கும் போதுதான் கர்த்தரை ருசிக்க முடியும். அதைத்தான் தொடர்ந்து கிடையே ஒரு வசனத்தில் சொல்லுகிறார் பாருங்க. ஆமென். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த ஆன்சர் கிறிஸ்துவுடைய வல்லம் படிங்க. என் பலவீனத்தை குறித்து மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். அந்த பலவீனத்தில் அவருடைய வல்லமை என்ன செய்கிறது? தங்குகிறது. அல்லேலூயா. அந்த அப்படியே பலவீனத்தை குறித்து மேன்மை, பலவீனத்தில் தான் ஆண்டோடைய வல்லமை தங்குகிறது என உணர முடிகிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் ஒவ்வொரு நாளும் பலவீனத்தோடு உண்மையாக சொல்லுவேன். என் சரீரத்தில் ரொம்ப பலவீனத்தோடு தான் இருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் நிறைய ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நேற்றைக்கு முந்தா நாள் ஒரு கூட்டத்துக்கு போனோம் சோதரம். வெள்ளிக்கிழமை ஒரு கூட்டத்துக்கு போனேன். வெள்ளிக்கிழமை அங்கே கூப்பிட்டு நிலையில் ஒரு சகோதரன் அங்கே ஒரு கூட்டம் நடத்துகிறார் தேமானூரில். நான் அந்த கூட்டத்துக்கு போயிட்டு வந்தேன். வந்து இங்கே வரும்போது கொஞ்சம் நடந்து வந்தேன். எனக்கு ரொம்ப நடக்க முடியாது. நடந்தோன்னே ஹார்ட்டு பயங்கரமாக அடிக்கும் சோதரம். அப்போது நடந்து கொஞ்சம் தேமானூர் ஜங்ஷனுக்கு வந்துடும்னு சொல்லி வந்தேன். நடந்து வந்ததில் ரொம்ப வலியாக இருந்தேன். நல்ல வேலையாக நம்முடைய பெண்ணி தம்பி அப்போ காரில் வந்தார். இப்போ நானும் இன்னொரு சவரனும் உண்டு சேர்ந்து காரில் விடும். ஆட்டோவுக்கு சொல்லி ஆட்டோவில் தான் போனேன். ஆட்டோவுக்கு சொல்லியிருந்தேன், ஆட்டோ நான் இப்போ வர முடியாது, ஆனால் வேறொரு அட்டை அனுப்பி விடட்டா அப்படின்னு கேட்டார் அந்த தம்பி சோதரம். அப்போ வேறொரு ஆட்டோ அவருக்கு அவள் எதுக்கும் அது ஒரு மேலே நடந்து போனேன். நடந்து போனது ஹார்ட்டு பயங்கரம் அடிச்சிட்டு இருந்தது. கூட வந்த சவுண்டே ஒன்றும் சொல்லலை சோதரம். முட்டு திடீர்னு பயங்கர வலியாக இருந்தது. அப்படியே வந்துட்டு கொண்டு இருக்கேன். இருக்க வசதி இல்லை. நான் அழுக்கில் போய் என்ன கஷ்டப்பட்டாலும் உட்கார மாட்டேன். அல்லேலூயா. சோதரம் உட்கார நல்ல இடம் கிடைச்சா உட்காருவேன். நின்று கொண்டு ஸ்டெப் அடித்து நிற்கிறேன். அப்போ தம்பி வந்தார். வண்டியில் இருங்கன்னு சொன்னார். அப்போ அந்த ஆட்டோக்காரனை கூப்பிட்டான். இன்னொரு ஆட்டோக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு அவனுக்கு கூப்பிட்டான் சோதரம். சரி வண்டி வந்த உடனே வண்டியில் ஏறி நான் வந்துவிட்டேன். வந்து ரொம்ப கூட்டத்துக்கு போனேன். பார்த்தீங்களா
அங்கே போன ரொம்ப கஷ்டப்பட்டேன். அங்கே ஒரு ஃபேன் காற்று ஒரு வசதியில் நான் கொஞ்சம் தூரம் நடந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. நடந்தோடனே ரொம்ப டயர்டாயிடுவேன். அங்கே ஃபேன் ஒன்றும் இல்லை. ரொம்ப நேரம் சூட்டில் கஷ்டப்பட்டேன். எல்லாம் நல்லா உட்காந்துருக்காங்க. நான் சூட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துட்டு சரி அப்படி கூட்டம் நான் போனால் இருந்துச்சுன்னா ஒரு பொறுப்பு தருவாங்க, அதை செய்து முடிச்சுக்கிட்டு நான் இருந்து கூட்டம் முடிச்சுட்டு வந்தேன். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன கஷ்டம்னு எனக்கு தெரியாது. அப்புறம் சனிக்கிழமை உபவாச ஜபத்துக்கு நான் ரெடியாக முடியல, கஷ்டமாக இருந்தேன். சோதனம் ஜபம் எல்லாம் முடிச்சுட்டு வந்து எனக்கு உபவாசம் இப்படி இன்னும் நடத்த முடியாது. அதனால் தம்பிமாரை கூப்பிட அண்ணன் தான் தேவைப்பட்டது. குறிப்பிட்ட நாளில் தம்பிமார் ஒருவங்க இல்லை. சோதரம் இங்கே இருந்த ஒரு தம்பியை கூப்பிட்டேன். தம்பி சொன்னார் இல்லை, அப்போ அவருக்கு இங்கே நடத்தணும், நான் அங்கே நடத்துகிற நாள். சோதரம் அப்போ எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சது. தம்பி வர முடியாது. அப்போ நான் தான் கஷ்டத்தை நடத்தணும். ஜபம் நடத்தும் போது எல்லாம் பேசி சொல்லி பாட்டு நடத்தணும். 3-4 பாட்டு பாடணும் உபவாச ஜபத்துக்கு. அதில் முதல்ல 3 பாட்டு பாடி, பிறகு இடையில் ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ணி, பிறகு எழும்பி ஒரு பகுதியை வாசித்து அதனுடைய விளக்கத்தை கொடுத்து பிரசங்கம் பண்ணிட்டு, பிறகு எல்லா காரியம் சொல்லி ஜபம் நடத்தணும். சனியாந்த ஜபம் நடத்தணும். சோத்திரம் உடல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சோத்திரம் அப்புறம் சாயங்காலம் ஆராதனை உண்டு. சாயங்காலம் ஆராதனை முடித்தேன். சாயங்காலம் இந்த 2 நெஞ்சு பகுதி இப்போவும் வலிக்குது. அப்படி கை வச்சா பயங்கரமாக வலிக்குது. நடுப்பகுதி வலிக்குது. என்ன கஷ்டம் சோதரம். ஆண்டவரே, இனி வயது ஆகிவிட்டது, இனி எப்படி ஊழியம் செய்வேன், ஹல்லேலூயா என்று சொல்லி ரொம்ப சோர்ந்து போவேன். ஆனால் ஆண்டவர் என்னை திடப்படுத்துவார். அந்த சூழ்நிலையிலே பிறகு நேற்றுக்கு பிறகு இன்றைக்கி பகலை நான் 4 மணிக்கு எழும்பி ஜபத்துக்கு போயிட்டேன். ஜபத்துக்கு போய் ஜபம் பண்ணேன். ஆண்டவரை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஜபம் முடித்த பிற்பாடு அடுத்த ரெடியாகி ரெடியாகி இங்குள்ள ஆராதனை முடித்து வந்தேன். அங்கே நல்லா சத்தமாக பயங்கரமாக எழுப்பதெல்லாம் தான் பிரசங்கம் பண்ணேன். ஹல்லேலூயா. எனக்கு கூட்டம் டைம் கூட கொஞ்சம் பிந்தி போச்சு. அதை முடிச்சுக்கிட்டு இன்றைக்கி நீ சாயங்காலம் இந்த ஆராதனை முடிச்சுக்கிட்டு இன்றைக்கி சாயங்காலம் ஒரு கல்யாண வீட்டில் ஒரு ஜபம் உண்டு. அதை முடிச்சுக்கிட்டு இன்னும் அடுத்து ராத்திரி ஒரு திருவிருந்துக்கு போகணும். அதையும் ஏற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. திருவிருந்து நடத்தும்போது 2 சபை சேர்ந்து நடத்துகிறாங்க. நம்முடைய எஸ்ரா பாஸ்டருடைய சபை, அவரது பேர் என்ன, சோத்திரம் எஸ்ரா பாஸ்டர் சபை ஒன்று சொல்லுங்கள், மருதுக்குறிச்சிக்கு போனோம் நைட்டு. 7:30 மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்துடணும்னு சொன்னேன். சோத்திரம் இங்கே இவ்வளவு ஜோம் பண்ண வேண்டியிருக்கனால ஜோம் முடிச்சுட்டு அவங்க வரேன்னு சொன்னேன். அப்போ அந்த திருவிருந்து நடத்த போகும்போது ரொம்ப கஷ்டம் உண்டு. 2 சபை சேர்ந்து நடத்துவது கொஞ்சம் ஆட்கள் இதோட அதிகமாக இருப்பாங்க. அதிகமாக ஏறக்குறைய 200 வருவாங்க. குறைஞ்சபட்சம் 200, அதிகபட்சம் 300 இருப்பாங்க. சோத்திரம் இவங்களுக்கு திருவிருந்து நடத்தும் போது நான் ஒவ்வொருவருக்கும் திருவிருந்து நடத்தும்போது வித்தியாசம் நடத்துவேன். அதை வாங்கி பூசிங்கள், உங்களுக்கு பிடிக்கப்பட வேண்டிய சரீரமாக இருக்கிறது, நான் வருமானம் என்னை நிறைவுறுதி செய்யுங்கன்னு சொல்லி இவ்வளோ பேருக்கும் சொல்லணும், இவ்வளோ பேருக்கும் பேசணும். அதுக்கு முன்னே ஒரு பிரசங்கம் பண்ணி கொஞ்சம் நேரம் நடத்தணும். சோதனம் அங்கே போனால் பாட்டு அவங்க நடத்துவாங்க, பிரசங்கம் பண்ணி நடத்துவோம், பிரசங்கம் பண்ணணும். அது பிறகு இந்த திருவிருந்தை கொடுக்கணும். திருவிருந்து கொடுத்து முடிகிற வரைக்கும் நான் ரொம்ப களைச்சிடுவேன். அல்லேலூயா. இதற்கு தக்கான பலன் ஆண்டவர் தருகிறார். இந்த பலன் எங்களே வழங்குறது நான் நினைக்கிறேன் உண்மையாகவே. அல்லேலூயா. கிறிஸ்துவுடைய வல்லமை இல்லை தங்கும்படிக்கு என் பலவீனத்தை குறித்து நான் என்ன செய்கிறேன், மேன்மை பாராட்டுகிறேன். அல்லேலூயா. சந்தோஷமாய் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை, அதாவது கிறிஸ்துவுடைய வல்லமை தங்குறது என்ற வாழ்க்கையில் உணர்கிறேன். அதை உணர முடிகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் சோதரம் இந்த நேரத்தில் ராத்திரி கூப்பிடுவாங்க. நேற்றையும் கூட அப்படி தான் சோதரம். நான் பிரசங்கம் பண்ணி இப்படி முடிச்சுக்கிட்டு ஜபத்துக்கு வந்தேன். வந்து உட்கார்ந்துருக்கிறேன், அடுத்து சாப்பிடல, பசியாக இருக்கிறேன். சோதரம் காலையில் உபவாசம் போய் பார்த்தீங்களா, பசியாக இருக்கிறேன். அப்போது ஒரு நோய்வாய்ப்பட்டவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர் ஜோம் பண்ணணும்னு சொல்லி சோதரன் ஜோம் பண்ண கேட்டுக்கிட்டாங்க. ஐயோ இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் நினச்சா அவங்களும் விட மாட்டேங்கிறாங்களே என்று சொல்லி சரி சோதரம் நான் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு ஜோம் பண்ணேன்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் ரெடி பண்ணிக்கிட்டு என்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு பிறகு நான் ஜோம் பண்ணேன். சோதரம் ஊக்கமாக ஜோம் பண்ணேன். அல்லேலூயா. அதுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு பலன் தர்றாரு. அந்த நேரத்தில் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தோன்றும். கிறிஸ்துடைய வல்லமை அங்கே தான் தங்குறதை உணர்கிறேன். அருமையான எனக்கு சொன்னது மாத்திரமில்லை, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக நோய் துன்பங்கள் கஷ்டங்கள் அனுபவிக்கிற பிள்ளைகளாக இருப்பீங்க. ஆண்டோட பிள்ளை என்று சொன்னாலே ஆண்டோட பிள்ளைகளுக்கு சோதனையை சகிக்கணும், அவன் தீமையை சகிக்கணும், சிலுவையை சகிக்கணும். அல்லேலூயா. அவன் இன்னொன்று சோதரம் சிட்சையை சகிக்கணும்.
ஆண்டவருடைய பிள்ளைகள் சிட்சிக்கப்படுவார்கள். தேவன் சிட்சிக்கிற மனுஷன், தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். பல சிட்சையினால் நம்ம பட சிற்சிற வேளையில் சிட்சையினால் நம்மை கிட்டே இழுக்கிறவர், நித்துளி ஆக்கி திரும்ப என்று சொல்கிறவர். ஆண்டோட பிள்ளை அநேகருடைய மனைவி அடிக்கடி சொல்லும், எங்கள் சபையில் உள்ள அநேக பிள்ளைகள் சோதரம் அநேகர் நோய்வாய்ப்பட்டவளாக இருக்கிறார்கள், வேலைக்கு போக முடியாது. ஆனால் அண்டி ஆஃபீஸு கஷ்டங்களோடு போய் அண்டி ஆஃபீஸு போகிற கொஞ்சம் ஜனங்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. எல்லாருக்கும் நோய் வந்து பாஸ் அங்கே நோவுது இந்த நோய் கூட முடியாது ஜோமன் வருவாங்க. இல்லைம்மா ஒன்றும் செய்யாது, ஆண்டவர் சுகம் தருவார், பலம் தருவார். அநேக நோய்கள். நீங்கள் விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னால் இங்கே எடுத்துக்கிடுங்க. நம்ம ஊழியத்து வந்திருக்கிற எவ்வளோ எடுத்துக்கிடுங்க, கிரேனால் எடுத்துக்கிட்டுங்க. அவங்களுக்கு எத்தனை நோய் இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. அல்லேலூயா. சோத்திரம். அவள் சரியான ஒரு நோய்வாய்ப்பட்டவள். அல்லேலூயா. என்ன எடுத்துக்கொள்ளுங்க, நான் சரியான ஒரு நோயாளி. அல்லேலூயா. சோதரம். 20 வருஷத்துக்கிட்ட ஆச்சு சுகர் வந்து. நான் சுகருக்கு மற்றவளை போல இல்லை, நான் ரொம்ப பற்றியும் பார்ப்பேன். அல்லேலூயா. சோதரம். எப்படியோ ஆண்டவர் அதுக்குரிய பலன் சுகம் தாரார். நான் நிற்கிறது இன்னும் நான் என்ன விட்டுட்டீங்கன்னா அந்த பரிசுத்தாவின் பலத்தில் நின்று எவ்வளவோ பிரசங்கம் பண்ணுவேன், எவ்வளவு நடத்துவேன், எத்தனை கூட்டமும் எத்தனை ஆராதனை நடத்தி எவ்வளவு சத்தம் போடுவேன், எவ்வளவு பாடுவேன். எல்லாம் என்னுடைய பலத்திலே அல்ல, தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்க உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷமாயிருக்கிறீர்கள். 1 பேதுரு 1:5 படிங்க. தேவன் ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டு வருகிற உங்களுக்கு அந்த சுதந்திரம். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பலத்தினால் காக்கப்படுகிறோம். தேவனுடைய பலத்தினாலே காக்கப்படுற உங்களுக்கு அந்த சுதந்திரம். ஆமென். தேவனுடைய பலத்தினால் நீ காக்கப்பட்டால் தான் உனக்கு அந்த பரலோக சுதந்திரம் கிடைக்கும். அல்லேலூயா. தேவனுடைய பலத்தினாலே காக்கப்படுற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படினாலே ஆமென். இந்த சொல்லுவேன், கிறிஸ்துனுடைய வல்லமை என்னிலே தங்கும்படிக்கு என் பலவீனத்தை குறித்து மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். அப்போது நம்ம தேவனுடைய வல்லமை நம்ம தங்கும். அநேகர் சொல்லி அனுப்பேன், நோய் கஷ்டம் ரொம்ப கஷ்டத்தோடு வருவாங்க. ஒன்றும் இல்லைம்மா, இதெல்லாம் உனக்கு சாத்தான். இப்போது ஜோமணி விடுவோம் போ. இன்றைக்கு ஒரு அம்மா ஆராதிக்கு வந்து முடிச்சுட்டு வந்த பாஸ்டனுக்கு சோதரம் செப்பு எடுக்க முடியல, நேற்று சாயங்காலம் ஆராதனை வர முடியல, விசாரித்தேன். அவள் முடியலை, நடக்க முடியலை, இடுப்பு பயங்கர வலியினால் கஷ்டப்பட்டு ஆராதனைக்கு வரல என்று சொன்னார். சோதரம் இன்றைக்கி ஆராதனை வந்திருந்தா, வந்தபோது சோதரம் கூட்டம் முடிஞ்சு கூப்பிட்டு நிறுத்தி வணக்கா ஜோம் பண்ணேன். இன்றைக்கு இந்த வலியை வைத்து இந்த வலியாண்டு எடுத்து போடுகிறார் என்று சொல்லி அவளை உறுதிப்படுத்தி சொல்லிவிட்டு பிறகு உண்மையிலே சொல்கிறேன், ஜோம் பண்ணி முடித்த பிறகு அவள் நல்லா நடந்து போகிறா. அல்லேலூயா. இன்னொருக்க சாயங்காலம் விசாரிப்பேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், ஆண்டோடைய வல்லமை வியாபரிக்கும் போது, தேவனுடைய கிருபை இறங்கும் போது, அல்லேலூயா, எதையும் செய்யலாம். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவ எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு சொல்லுகிறார். கிறிஸ்துடைய வல்லமையில் தங்கும்படிக்கு என் பலவீனத்துக்கு சந்தோஷமாய் வேணும். சிலுவையை குறித்து மேன்மை வேணும். சிலுவை என்று சொல்லும்போது கிறிஸ்து இயேசுனுடைய பாடுகள், அவருடைய பாடுகளுக்கு உடன் பங்காளிகள். அவர் சொன்னார், சிலுவை சுமந்து எனக்கு பின் செல்ல எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். சிலுவையில் 2 சிலுவை உண்டு. ஒன்று இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தையும் நம்முடைய பாவத்துக்குரிய தண்டனையையும் நம்முடைய மரணத்தையும் சுமந்து தீர்த்த ஒரு சிலுவை. அல்லேலூயா. 2வது எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற சிலுவை. அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவையை தருகிறார். அல்லேலூயா. சிலுவை பாடுகளுக்கு பின் வரக்கூடிய ஒரு மகிமையாண்டு வெளிப்படுத்தும்படிக்கு அந்த பாடுகளுக்கு அடையாளமாய் சிலுவையை கத்தவங்க தருகிறார். சிலுவை சுமந்து எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். பாடுகளோடு என்னை பின் செல்ல வேண்டும், பாடுகள் துன்பங்கள் உபத்திரங்களோடு என்னை பின்பற்ற வேண்டும் என்று கர்த்தர் கேட்டுக்கொண்டார். தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் உண்மையாகவே ஜெபிக்கிற, துதிக்கிற, ஆராதிக்கிற கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளையாக இருந்தால் உன்னுடைய சரீரத்தில் அநேக நோய்களும் பலகீனங்களும் வியாதிகளும் உன்னுடைய சரீரத்தில் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் நீ ஆண்டவருக்கு பலன் கொடுப்பார். பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். கிறிஸ்துனுடைய வல்லமை உன்னிலே தங்குகிறது. அது உனக்கு தரப்பட்ட சிலுவை. சிலுவை குறித்து, பாடுகளை குறித்து மேன்மை பாராட்டு.
அல்லேலூயா. பாடுகளுக்கு உடன் பங்காளிகள், பாடுகளுக்கு பின்வரும் மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்காய் நீங்கள் பாடுபட வேண்டும், உபவாசிக்க வேண்டும், முழங்கால் ஊன்ற வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஆமேன், கண்ணீர் விட வேண்டும், இந்த சரீரத்தை பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமேன். பாடுபட்டோம் ஆனால் அவரோடு ஆளுகையும் செய்வோம். அதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். எனக்கு எத்தனை பாடுகள், எனக்கு எத்தனை கஷ்டங்கள், அதை குறித்து மேன்மை பாராட்டணும். அல்லேலூயா. தேவனுடைய கஷ்டம் என்று எண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமேன். ஆண்டோட பிள்ளைகளை கூடிய ஒரு ஜெபம் பண்ணி பார்ப்போம், ஒரு ஜெபம் நடத்தி பார்ப்போம். நீங்கள் எல்லாம் சேர்ந்து எவ்வளோ ஜெபம் பண்ண முடியும் தெரியுமா? ஜெபத்துக்கு வந்துட்டால் நீங்கள் உங்களை ஆண்டவர் பலப்படுத்துவார். ஆமேன். வார வரைக்கும் அநேக கஷ்டமாக இருக்கும். சில கஷ்டத்தோடு ஆராதிக்க வருகிற தேவனுடைய பிள்ளைகள் உண்டு. வந்த பிறகு நீங்கள் அந்த ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே இறங்கிட்டாருன்னா உங்களுக்கு எங்கிருந்தோ பலன் வரும், நீங்கள் அதை செய்ய முடியும். சில வீடுகளில் ஜெபம் நடத்த போவோம். ஒரு 10 மணிலேருந்து சோத்திரம் 1 மணி வரைக்கும் ஜெபம் பண்ண வேண்டி இருக்கும். நான் ஜெபத்துக்கு பிந்தி தான் ஒரு 10-10:30 ஆயிரும். ஒரு 2.5 மணிக்கூர் நேரம் கீழே உட்காந்தான் ஜெபம் பண்ண. நான் எழும்பி சேலைங்க உட்காந்து ஜெபம் பண்ண மாட்டேன். எவ்வளோ இருந்து வலிஞ்சி இருந்து ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஒரு நேரம் வாயை நிறுத்தவும் மாட்டேன். அல்லேலூயா. ஜெபம் நடந்து கொண்டே தான் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை நடத்துவார். விசேஷமாக சில நோயாளிகளுக்காக ஜெபம் பண்ணால் ரொம்ப கஷ்டத்தோடு ஜெபம் பண்ணேன். ஒரு பிள்ளைக்கு, ஒரு பையனுக்கு வேண்டிய ஒரு காரியத்தை ஜெபம் பண்ணோம். அவனுடைய இருதயத்தில் ஒரு ஓட்டை என்று சொல்லி என்னமோ ஒரு காரியம் சொன்னார்கள். அவனுக்கு திடீரென்று மயங்கி விழுந்துருவான் அந்த பையன். ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் என்ன ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னார்கள். பிறகு அவள் ஆஸ்பத்திரி கொண்டு போக மாட்டோம் என்று சொல்லி ஜெபத்தில் வைப்போம்னு சொல்லி நம்முடைய எப்சி என்று சொல்லுகிற சௌரி அவளை ஒரு பிள்ளைக்கு கொண்டு வந்து ஜெபம் பண்ணோம். அந்த பிள்ளை அப்புறம் கேட்டவன் அந்த நோய் திரும்ப வரவில்லை, அந்த பிள்ளைக்கு நல்லா சோண்டுன்னு சொல்லி சோதரம் அவள் சொன்னாள். அது அந்த அவருடைய புருஷனார் சொன்னார், மருத்துவமனை கொண்டு போனால் அது சிக்கலான நோய் இருக்கிறது என்று சொல்லி எல்லா டெஸ்ட்டும் எடுத்து சொன்னாங்க. நாங்கள் இனி கர்த்தருடைய பாத்திரம் வச்சு அந்த பிள்ளை மூத்த பிள்ளை ஒன்று இறந்து போச்சு. 2வது ஒரு பிள்ளை இழந்த போது சங்கடத்தோடு போய் சேர்ந்து ஆண்டவரே இவளுக்கு வயதும் சென்று விட்டது, இவளுக்கு எப்படி பிள்ளை கிடைக்கும் என்று பாரத்தோடு ஜெபம் பண்ணி ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லி வந்தேன். உனக்கு ஒரு பிள்ளை ஆண்டவர் தருவாரம்மா, ஒரு ஆண் பிள்ளையை தருவார். இறந்து போன பிள்ளை ஆம்பளை தான், அது ஆம்பளை தருவார்னு சொன்னேன். அவளுக்கு ஏறக்குறைய சோதரம் அந்த குறிப்பிட்ட பெண்களுக்குரிய அந்த பீரியட் டைம் எல்லாம் முடிகிற டைம் சோதரம் டைம் வயசு ரொம்ப தாண்டிட்டு அவளுக்கு கர்த்தர் அற்புதமாக அந்த பிள்ளையை தந்தார். அந்த பிள்ளைக்கு தான் குறிப்பிட்ட அந்த நோய் என்று சொன்னாங்க. அப்படி ஒரு பிள்ளையை தந்த ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு இந்த நோயிலிருந்தும் ஒரு விடுதலை தர கர்த்தர் வல்லவராக இருக்கிறார்னு சொல்லி இங்கே கொண்டு தான் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. போராடி ஜெபம் பண்ணணும். கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். கர்த்தர் நம்முடைய கிரியைகளை நடப்பித்து கொண்டே இருக்கிறார். எத்தனையோ நோய்வாய்ப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கும் போது அற்புதமான சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். நான் கிறிஸ்துவுடைய வல்லமை என்னில் தங்குகிறதை நான் உணர்கிறேன். அதை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். என் பலவீனம் என்ற சரீரத்தில் இருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். நான் எனக்கு சொல்கிறேன் சொல்ல வார்த்தையை நீங்கள் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். நீங்கள் பலவீனமாக இருக்கும்போது அல்லது கிறிஸ்துவுடைய வல்லமை உங்களிலே தங்குகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பலவீனத்தில் அவருடைய பலனை தந்து தாங்குகிறார். ஆண்டோட பிள்ளைகள் குறுகிய ஆயுசில் வரிக்க மாட்டாங்க. ஆண்டவர் தீர்க்க ஆசையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சோதரம் 60 உலகத்தில் 70 விரத்தின் மீதியால் 80 70 வயது தாண்டணும் ஒரு ஆண்டோட பிள்ளைக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் அதன் மத்தியிலே அநேக நோய் கஷ்டங்கள் மத்தியில் இருப்பாங்க. ஆண்டவரை பற்றி விசுவாசத்தோடு இருந்தால் அந்த வரைக்கும் காலத்துக்கு முன்னே ஏன் சாக வேண்டும்? காலத்துக்கு முன்னே சாகப்படாது. காலம் வந்து சாகலாம். அல்லேலூயா. உலகத்தில் பல காரியம் நடக்கிறது சோதரம். நான் பொதுவாக சொல்லுகிறேன் அதை. அல்லேலூயா. காலத்துக்கு முன்னே சாகக்கூடாது. கர்த்தர் அது வரைக்கும் எத்தனை வியாதியும் வரலாம், கர்த்தர் விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. கடந்த நாள்களே 4-5 பேருக்கு நம்முடைய சபையில் கேன்சர் வந்தது சோதரம். எல்லாருக்கும் ஆண்டவர் விடுதலை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய சகோதரி ஊழித்திருந்த அந்த விமலாவுக்கு கிடைக்கல. ஜோமணி பார்த்தோம் சோதரம். ஆனால் பொதுவாக மற்ற அநேகருக்கு அங்கே இப்போ நம்முடைய வெள்ளாங்கோட்டிலே 3 பேருக்கு கேன்சர் நோயிலிருந்து பூர்ண சுகம் கிடைத்திருக்கிறது. நம்முடைய ஒரு தம்பி ஊழியத்துக்கு போயிட்டார். அவருக்கு சோதனம்
சாதாரண பிரஸ்ட் கேன்சர் எளிதானதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு வேறு கேன்சர். அவருக்கு அந்த கிட்னி பக்கத்தில் இருந்து ஆரம்பித்து கேன்சர் வந்து ஆண்டவர் அதை காப்பாற்றி விட்டார். ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். ஆண்டவர் இப்படி சிலரை அதிகமானவர்களுக்கும் விடுதலை தந்திருக்கிறார். அதில் பை ஃபெய்த் பை ப்ரேயரில் கர்த்தர் நல்ல சோத்தை தருகிறார். இப்படி ஆண்டவரோட பிள்ளைகளை பாதுகாக்கிறார். நோய் வருகிறது, ஆண்டவர் அவளுக்கு மறுபடியும் அவளை பாதுகாத்து அவளை தப்புவித்தார், இன்னும் தப்புவிப்பார். அநேக காரியங்களை பயந்து போகக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நாளை நியமித்திருக்கிறார். மரண பரியந்தம் நடத்துவார். அல்லேலூயா. காலத்துக்கு முன்னே சாக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அதுவரைக்கும் நடத்துவார். வியாதி பலவீனம் இப்போ தான் சில நேரம் தோணும், இப்போ தான் சீக்கிரத்தில் எனக்கு மரணம் வந்துடும் என்று நினைப்பேன். அல்லேலூயா. அப்போ சொல்லுவார், இன்னும் கொஞ்ச நாள் இருடா, உனக்கு பலம் தரலாம். அல்லேலூயா. சோதரம் ஆண்டவர் பலப்படுத்துகிறார், தாங்குகிறார். ஆமேன். கிருபாசன ஊழியத்தில் சோதரம் 11 பேர் நாங்கள் சோதரம் அந்த கமிட்டியிலே ஏற்படுத்தப்பட்டோம். அதில் நான் 2 பேர் உயிரோடு இருக்கிறோம். சோதரம் ஒருவர் ஊழியத்தில் இல்லை, ஊழியம் செய்யலை, இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். பிள்ளைகளிடத்திலே பொறுப்பை கொடுத்து விட்டார். சோதரம் என்னோட கொஞ்சம் 1-2 வயசு கூடுதல் அவர். சோதரம் மீதி நான் தான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஏதோ ஆண்டவர் நம்ம அவர் விசேஷித்தவன் அல்ல. நான் பலவிதமான நோய்கள்னாலும் பலவிதமான ஆபத்துகள் எனக்கு ஏற்பட்டது, பல தீங்குகள் எனக்கு ஏற்பட்டது. அதில் எல்லாம் ஆண்டவர் தப்புவித்து என்னை தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி கர்த்தரை தப்புவித்து நடத்துகிறார். அது தேவன் செய்கிற அற்புதம். அல்லேலூயா. அதை குறித்து நான் இந்த பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய சரீரத்தில் பலவீனத்தை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டணும். சில வியாதிகள் இருக்கலாம், சில தீங்கை கர்த்தர் வைத்திருப்பார். உன்னுடைய வாழ்க்கையிலே சில நொறுக்குதலை வைத்திருப்பார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநேக நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாயிருக்கும். அல்லேலூயா. உனக்கு அநேக துன்பங்கள் வரலாம், ஆனால் கிறிஸ்துவுடைய வல்லமை உள்ளே தங்கும். ஆமாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப நோய்வாய்ப்பட்ட மனுஷன், ரொம்ப பலகீனப்பட்ட மனுஷன். அவர் சின்னப்பர் என்று அழைக்கிறார்களாம். அவருடைய சரீரம் சின்ன, ரொம்ப மெலிந்த தோற்றமாக, அவன் அற்பமாக எண்ணப்படும் சரீரம் இருந்தான் அவருக்கு. அதன் மத்தியிலே அவர் சோதரம் 96 வயது என்னமோ வாழ்ந்தார் என்று சரித்திரம் சொல்லுது. சரியான ஃபிக்ஸடாக சொல்ல தெரியாது. அல்லேலூயா. 96 வருஷம் வாழ்ந்தார் என்று சொல்லியிருக்கிறது. அது வரைக்கும் அவர் இரத்த சாட்சியாக தான் மரித்தார். சோதரன் அது வரைக்கும் கர்த்தரை ஊழியத்தை செய்தார். அவர் பலவீனனாக இருக்கும்போதே நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொன்னார். தேவ பிள்ளை அந்த வார்த்தையை ஃபாலோ பண்ணணும். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியே நம்மை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். கிறிஸ்துடைய வல்லமையிலே தங்கும்படிக்கு என் பலவீனத்தை குறித்து சந்தோஷமாய் நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுவோம், பாடுகளை குறித்து மேன்மை பாராட்டுவோம். எந்த அளவுக்கு நீ கஷ்டம் அனுபவிக்கிறியோ அதை குறித்து நீ மேன்மை பாராட்டலாம். அல்லேலூயா. ஒரு சகோதரி பயங்கரமான கஷ்டம், 3 பிள்ளைகள் அவளுக்கு உண்டு. ஒரு புருஷன் படுக்கையாக இருந்து ரொம்ப காலம் பார்த்துருந்து மரித்து போனார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு 3 பிள்ளைகளும் சோதனைக்குள்ளேயும் வேதனைக்குள்ளேயும் கஷ்டப்படுகிறது. ஒரு பையன் கால் ஊனமான பையன், அவனை படுத்திருந்த இடத்துல தீ எரிந்து விட்டது. சோத்திரம். அந்த பையனுக்காக அந்த லேடிப்பட்ட கஷ்டம் எவ்வளவு. சோத்திரம். இப்படி எவ்வளவோ கஷ்டப்படுகிறது. ஆனாலும் ஆண்டவர் கர்த்தருக்கு நல்லவராயிருக்கிறார் என்று சொல்லுகிறது, ஜெபிக்கிறது, ஆராதிக்க வருகிறது. சோத்திரம். நான் நினைப்பேன், நான் கூட இருக்க கஷ்டத்தை, எவ்வளோ கஷ்டம் நான் கூட சகிச்சுக்கிட மாட்டேன். அல்லேலூயா. அவ்வளோ கஷ்டம் நான் கூட சகிச்சுக்கிட மாட்டேன். ஆனால் என்னை பார்க்கலும் அந்த சகோதரிக்கு சகிக்கும் தன்மையை கர்த்தர் கொடுக்கிறார், சகிக்க பலனளிக்கிறார். உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பல நீந்திருமே என்று அவன் பாடல் பாடுகிறது போல தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஆண்டவருக்காய் சகிக்க முற்படும் போது, நம்மை ஆண்டவருக்கு என்று சகிக்க நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, அல்லேலூயா, கர்த்தர் அதிலே பலவீனத்திலே கிறிஸ்துடைய வல்லமை தங்கும், அவன் பலன் விளங்கும். அவருடைய வல்லமை தங்கும்படியாக தங்குகிறபடினாலே நமக்கு ஏற்பட்ட பலகீனத்தை குறித்து நான் சந்தோஷமாய் நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா. உலகத்தில் அநேக காரியங்களுக்காக உலகத்தில் சந்தோஷப்படுகிறார்கள், மேன்மை பாராட்டுகிறார்கள். உள்ளத்தில் ஒரு மேன்மை பாராட்டல், எனக்கு வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, ஆமென், பிள்ளைகள் இருக்கிறார்கள், எனக்கு நிறைய காரியங்கள்லாம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லுறது எல்லாத்தையும் நினைத்து சந்தோஷப்படாமல்,
அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் வைத்திருக்க பாடுகளை குறித்து நினைத்து சந்தோஷப்படணும். பாடுகளுக்கு பின்வரும் மகிமையை நமக்கு வைத்திருக்கிறார். சிலுவை வரும்போது தேவனுடைய பிள்ளைகள் அது சோர்ந்து போகக்கூடாது. சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டணும். நான் எவ்வளோ சகிக்கிறேன் என்று பவுல் சொல்லும்போது, அந்தியோகை இக்கோனியா பண்ண பட்டணங்களே எத்தனையோ துன்பங்களை சகித்தேன், அல்லேலூயா, எத்தனையோ பாடுகளை சகித்தேன், அதை எல்லாம் மேன்மையாக எண்ண வேண்டும். நான் என்னுடைய வாழ்க்கையில் ஊழிய பகுதியிலே அநேக துக்கங்கள், அநேக மரணங்கள், அநேக வேதனைகள், பாடுகளை நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் சபையின் மக்களுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை அனுபவித்திருக்கிறேன். அல்லேலூயா. அதை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். அல்லேலூயா. பாடுகளுக்கு பின்னால் இது எல்லாத்துக்கும் பட்ட பாடுகளுக்கு பலன் இல்லாமல் போகிறதில்லை. அல்லேலூயா. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸோ நீங்களும் பாடுபடணும். ஆதலால் சகோதரன் கிறிஸ்து மாம்சத்தில் பாடுபட்டபடினாலே அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாய் தரித்து கொள்ளுங்கள். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அப்போ ரெண்டு காரியம், ஒன்று சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறது, இன்னொன்று நமக்கு வைத்திருக்கிற ஆமென் நோய் பலகீனம், அதை குறித்து நாம் என்ன செய்யணும்? மேன்மை பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு வருஷம் படிங்க. 1 கொரிந்தியர் 1:30 படிங்க. எழுதியிருக்கிறபடியே கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக நீதியும் மீட்புமானவர். ஹல்லேலூயா. கர்த்தரை குறித்து எந்த காரியம் அவர் தான், அவராலே உம்மாலே இருக்கிறோம், பிழைக்கிறோம், அசைகிறோம், அவராலே இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் சாகாமல் பிழைத்திருக்கிறவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் மாண்டு மடிந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவர் நம்மை மரணத்துக்கு கண்ணீருக்கும் காலை இடருக்கும் ஜீவனை மரணத்துக்கு நம்மை தப்புவிக்கிறார். யார்? அவரை குறித்தே நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் வல்லமை தங்களுடைய பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். பிலிப்பியர் 3:3 மாம்சத்தின் மேல் நம்பிக்கை ஏறாமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து ஆமென் ஆவியில தேவனை ஆராதிக்கணும். கிறிஸ்து இயேசுக்குள்ள மேன்மை பாராட்டணும். ஆவியிலே ஆராதித்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நீங்கள் சோதரன் விருத்த சேதனம் உள்ள ஜனம். இயேசுக்குள்ள ஆவியிலே ஆராதனை மேன்மை பாராட்டணும். நாங்கள் ஆவியிலே ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள். நாங்கள் மாம்சத்திலே ஆண்டவரை ஆராதிக்கிறது இல்லை, நாங்கள் ஆவியிலே தேவனை ஆராதிக்கிறோம். ஆவியானது அந்த பலத்தினால் தான் செய்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் கூடி ஆராதிக்கும் போது ஆராதனை கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரொம்ப களைச்சி போகக்கூடாது. அல்லேலூயா. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அது சில நேரத்தில் நான் முன்னாலே ஆராதனைக்கு உட்கார்ந்துருக்கிறேன். ஆரம்ப நாட்களில் ஆராதனை ரொம்ப எனக்கு சப்புன்னு உட்கார கஷ்டம். அதனால் முட்டுக்கால கொஞ்சம் நேரம் முட்டில் சோதரன் நான் சொன்னேன். ஜபம் நடத்தும் போது நான் வீடில் ஜெபம் பண்ணும்போது சில முக்கியமான காரியம் ஜெபம் பண்ணும்போது கீழே தான் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். 2-2.5 மணிக்கூர் நேரம் ஜெபம் பண்ணுவேன். அந்த நேரத்தில் முட்டுக்காலில் இருந்து சப்பின்னு இருந்து திரும்பி முட்டுக்காலில் இருந்து அப்படி இப்படி சோத்திரம் அந்த 2-2.5 மணிக்கூர் நேரம் ஜெபிக்க ஆண்டவர் கிருபை தருகிறார். அல்லேலூயா. நீங்களும் அப்படி செய்யலாம் சோதரம். அப்போ எங்களோடு சேர்ந்து ஜபத்தில் வர்றவங்க அப்படி தான் பண்ணி ஆகணும். ஜபம் வீட்டில் ஜபம் வைத்திருந்தால் நீங்கள் எங்களோட பண்ணுவீங்க. அதுக்கு ஆண்டவர் பலம் தருகிறார், கிருபை தருகிறார். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வாசித்தோம். ஆமென். ஆவியினாலே தேவனை ஆராதிக்கிறவர். நம்ம விட்டு கொடுத்து ஆராதிக்கணும். இந்த சரீரத்தில் பலகீனம் சீனம் என்று சொல்லிட்டு ஒன்றும் முடியலை. ஆராய்ச்சி முடிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆரோக்கியமாக போகணும், ஆரோக்கியமாக போகணும், பலவீனத்தோடு போகக்கூடாது. அல்லேலூயா. இருந்த அப்பா பாஸ்டரம் ஒரு காலம் விட்டாரா சோதரம் முட்டுக்காலம் என்ன இருங்களேன் சோதரம். நான் தான் சொல்லியிருக்கேனே
2:30 மணிக்கூர்லாம் உட்காந்து முட்டுக்கால நின்று இருந்து உட்காந்து எழுந்து ஜெபம் பண்ணுறேனே. அல்லேலூயா. கூட வர நம்ம ஊழியக்கார சகோதரி மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. வீடுகளில் ஜெபம் நடத்துவோம், அப்படி ஜெபம் பண்ணுவோம். ஆமென். நீங்களும் சோத்திரம் அப்படி ஜெபிக்க தேவன் நம்மை பலப்படுத்துவார். அந்த வார்த்தைகளை என்ன எழுதி இருக்கிறது? ஆவியிலே ஆராதிக்கிற நீங்கள், ஆவியிலே நீங்கள் ஆராதிக்கும் போது நம்முடைய சரீரத்திலே சோதரிக்க பலவீனம் நீங்கிவிடும். உன்னதத்தின் பலனால் தரிப்பிக்கப்படுவோம். உன்னதத்தின் பலனால் தரிப்பிக்கப்படுவோம். ஆவியிலே ஆராதிக்கணும். ஆவியிலே ஆராதிக்க நீங்கள் தான் விருத்த சேதனம் உள்ளவர்கள். ஆவியிலே ஆராய்த்து தேவனை என்ன செய்யணும்? மேன்மை பாராட்டணும். அல்லேலூயா. மற்ற ஜனங்கள் மாம்சத்தில் ஆராதிக்கிற ஜனங்களை பார்த்து தேவனுடைய பிள்ளைகள் ஆவியிலே ஆராய்த்து மேன்மை பாராட்டணும். நாங்கள் ஆவியிலே ஆராதிக்கிறோம், ஆவியிலே கர்த்தரை தொழுகிறோம், அல்லேலூயா, ஆவியோடு உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்று தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? மேன்மை பாராட்டணும். அல்லேலூயா. சோத்திரம். ஒரு அம்மா சொல்லுது, நான் சிஎஸ்ஐ போகிறேன். சோத்திரம். அது ஏன் சிஎஸ்ஐ போகிறேன்னு கேட்டபோது சொல்லுது, இங்கே சபையில் யாருக்கிட்டே அன்பு இல்லை என்று. சோத்திரம். அன்பை எப்படி உங்களுக்கு காட்டுகிறது? பிறகு சிஎஸ்ஐ போகிறேன். நான் சொன்ன சிஎஸ்ஐ போகிறேன் இருந்தால் போயிரு, வேறு குழப்பம் இல்லை. சோத்திரம். சிஎஸ்ஐக்கு போதும் அங்கே போய் எப்படி ஆராதிப்பேன்னு கேட்டேன். அங்கே போய் நான் எனக்கு முறைப்படி ஆராதிப்பேன். அங்கே சிஎஸ்ஐ போய் நான் அப்படி ஆராதிக்க முடியாதே. சோதரம். கடந்த நாள் ஒரு ஆளை அனுப்பி கேட்டேன், இந்த அம்மா சிஎஸ்ஐ போச்சு தான் கேட்க சொன்னேன். சோதரம். இன்னும் போகலையா? சோதரம். சிஎஸ்ஐயில் ஒரு ஆவிக்குரிய ஆவியில் ஆராய்த்த ஒரு தேவனுடைய உள்ள சிஎஸ்ஐ ஆராய்ந்து போய் உட்கார்ந்தா எப்படி? அல்லேலூயா. சிஎஸ்ஐ ஆராய்ந்து போய் உட்கார்ந்தா எப்படி இருப்ப? அங்கே தேவ சத்தம் கேட்க முடியுமா? அவங்க என்ன பேசுவாங்க? அறிவில் தான் பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆவியில் பிரசங்கம் பண்ணவே மாட்டாங்க. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையிலே, அவள் பண்ண பிரசங்கத்திலே, அவருடைய வார்த்தையிலே வித்தியாசம். அங்கே கூடியிருக்கிற மக்களுடைய பாடலை கேட்டு பாருங்க. ஆவியில் நிறைந்து பாடுவாங்களா? ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையை பலத்த சத்தத்தோடு ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணணும், ஊக்கத்தோடு பாடணும். ஆண்டவரை ஆவியிலே ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆவியிலே நீங்கள் ஆராதித்து மேன்மை பாராட்டுகிறாராக இருந்தால் நீங்கள் தான் விருத்த சேதனம் உள்ள ஜனம். அல்லேலூயா. ஆவியிலே ஆராதனை செய்து தேவனை மகிமைப்படுத்தணும். எத்தனை பேர் ஆவியில் ஆராதிக்கு அப்படி மேன்மை பாராட்டணும்? ஆவியில் ஆராதிக்கித்து மேன்மை பாராட்டணும். நீங்கள் அல்ல விருத்த சேதனம் உள்ள. விருத்த சேதனத்துக்கு ஒரு பெரிய மதிப்பு கொடுத்தார் ஆண்டவர். அது அடையாளத்தை பெற்ற ஜனம், தேவனுடைய அடையாளத்தை பெற்ற ஜனம். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து கேட்டார். சோதரம். ஆபிரகாமுக்கு கொடுத்த கட்டளை தான் விருத்த சேதனம் பண்ணிக்கொள். இது ஆவியின்படியான அது விருத்த சேதனத்துக்கு ஆவியிலே ஆராதிக்கிறது தான் விருத்த சேதனம் உள்ள ஆராதனை. அல்லேலூயா. ஆவியிலே ஆராதிக்கிறது தான் விருத்த சேதனம் உள்ள ஆராதனை. தேவனுடைய பிள்ளைகள் ஆவியிலே தேவனை ஆராய்த்து விருத்த சேதனம் உள்ளவர்களாய் மாறி தேவனை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. ஆமென். மேன்மை பாராட்டணும். ஆவியில் ஆராய்த்து மேன்மை பாராட்டணும். அடுத்த இன்னொரு வசனத்தை கவனிப்போம், சமயம் முடிந்துவிட்டு. பிரைஸ் தி லார்ட். சோத்திரம். கடைசியாக ரோமர் 5:2 வாசித்து முடிக்கிறேன். அவர் மூலமாக இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம். நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். தேவ மகிமை அடைய போகிறோம். இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம். நம்பிக்கையினாலே நமக்கு ஒரு சந்தோஷம். எல்லாமே நாங்கள் தேவ மகிமை அடைய போகிறோம். அல்லேலூயா. இந்த சரீரத்தின் மகிமை கெட்டு போனாலும் அல்லேலூயா நாங்கள் தேவ மகிமை அடைய போகிறோம் என்கிற நம்பிக்கையினாலே என்ன செய்யணும்? மேன்மை பாராட்டணும். இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று அதில் என்ன செய்யணும்? விசுவாசனை பெற்ற அந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை பெற்ற நாம் அதில் நிலை கொண்டிருக்கணும். நிலை கொண்டு நிலைத்திருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே, நம்பிக்கையை சொல்லி நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டணும். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையை பேசி மேன்மை பாராட்டணும். எந்த இடத்துலையும் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம குறைஞ்ச ஆள் கிடையாது. அல்லேலூயா. நம்ம ஒன்றும் பலவீனர் கிடையாது. அல்லேலூயா. பலவீனராக இருக்கும் போதே நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன். நம்ம ஒன்றும் பலவீனர் என்று காட்டிக்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. எல்லா காரியத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் தோற்று போகிறதில்லை. எல்லா காரியத்திலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜெயந்தான். நம்ம ஒரு காலம் தோற்று போகிறதில்லை. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு காலம் தோற்று போகக்கூடாது. சோதரன். எனக்கு ஒன்றும் முடியலை,
என்னால் சோமன் என்னிடத்துல அநேகர் ஃபோன் பண்ணி சோமனை கேட்கும்போது நான் ஒரு நாள் முடியலைன்னு சொல்கிறதில்ல. அல்லேலூயா, சகோதரம், முடியும். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவ எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. எப்படியும் தேவ பலன் நம்மளை விளங்கணும். தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்ட உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து மேன்மை பாராட்டுங்க. அல்லது தேவ மகிமை அடைவோம் நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுங்க. எல்லோரும் எழுப்பி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் மேன்மை பாராட்டுகிற மக்களாக இருக்கு. இந்த உலகத்திலே ஐயோ நான் கஷ்டப்படுகிறேன், நான் துன்பப்படுகிறேன், ஐயோ நான் அப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் தேவனுடைய பிள்ளையை சொல்லாதபடிக்கு ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறார், என்னை தாங்குகிறார். அல்லேலூயா. எல்லாம் ஆமே. நமக்கு ஒரு துன்பங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுவோம். துன்பங்கள் அநேகம் வரும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். துன்பங்கள் வரத்தான் செய்யும், பாடுகள் வரத்தான் செய்யும். அல்லேலூயா. மற்ற உலக ஜனங்கள் உலகத்துள்ள காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். உலகத்தை குறித்து மேன்மை பாராட்டு எல்லாரும் முறிந்து விழுந்து போவார்கள். நாமோ எழுந்து நிறைந்திருக்கிற மக்களாய் காணப்படுவோம். எந்த காரியம் தோற்று போக மாட்டோம். எவ்வளோ துன்பம் வரட்டும், எவ்வளோ பாடு வரட்டும், எவ்வளோ வருத்தங்கள் வரட்டும், எவ்வளோ பெரிய வியாதி வரட்டும், ஆனால் அல்லேலூயா நாம் வெட்கப்பட்டு போகிறதில்லை. ஆமேன். மேன்மை பாராட்டுவோம், மேன்மை பாராட்டுவோம். புகழ்ச்சியாய் ஆமேன் நம்மை குறித்து சொல்லுவோம். நம்மை விசேஷித்தவர்களாய் காண்பிப்போம். தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமேன். கர்த்தாவே ஹல்லேலூயா. பூமியிலே கிருபையை நீதியை நியாயத்தை செய்கிற கர்த்தர் நான் என்று கர்த்தரை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவருடைய சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. வியாதியிலே பலவீனத்திலே கிறிஸ்துடைய வல்லமை தங்குகிறது என்று சொல்லி கிறிஸ்துடைய வல்லமை தங்கும்படிக்கு நம்முடைய பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுவோம், மேன்மை பாராட்டுவோம். உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் மேன்மை பாராட்டுகிற மக்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா. நம்மை உயர்வாக சொல்லணும், நம்ம தாழ்த்தி சொல்லக்கூடாது. நம்மை உயர்வாக சொல்லணும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் அறிவேன், சர்வ வல்லமுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமேன். உம்மாலே சேனைக்குள்ளே பாய்வேன், உம்மாலே யுத்தம் செய்வேன், யுத்தம் கர்த்தரே ஜெயம் கர்த்தராலே வரும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. ஒரு காலம் தோற்று போகிறதில்லை, ஒரு காலம் தளர்ந்து போகிறதில்லை. தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற சமயத்தில் அறுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கையற்றோனாய் அலைந்த வேளை சூராஜன் பக்கமா வந்தனரே. நம்பிக்கையற்றோனாய்